ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதர்ஸ் vlog. அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். அப்போ ரெடி ஆகிட்டு பக்கேஸில் வந்து ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காரில் அப்பா ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனி அம்மாவை ரெடி ஆனோடனே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். கேரளா போகிறது வந்து இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமும் vlog எடுக்க போகிறேன். அப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஹே கைஸ், லேட் ஆகிடுச்சு. 3 மணிக்கு பிளான் பண்ணோம். அப்போ 3:30 ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி கார்லலாம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் லேட் ஆனோடனே நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஒரு 9 to 10 அந்த நைட் டைம் அந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்கிற மாதிரி பிளான் பண்ணி 3:30 கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் யூஸ்வலாக நாங்கள் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் யூஸ்வலாக டீ குடிக்கிற ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா வந்துச்சு. அப்போ இங்கே போண்டா மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்தாங்க. போண்டாவா இல்லை வடையா என்ன ஒன்றுமே தெரியல. அப்போ இவங்க 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் டீ ஆர்டர் பண்ணல. அப்போ இந்த போண்டா மட்டும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்போ அம்மா வந்து இந்த சன்செட் காமிக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் அந்த சன்செட் தானே எல்லாமே எடுத்துடலான்னு சொல்கிறதுக்குள்ளே வீடு மரம் எல்லாமே கவர் பண்ணிடுச்சு. அப்போ எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் ஆச்சு எடுத்து காமிக்கலான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஏரியா வரும் அதுக்குள்ளே சன்னே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதையாச்சும் காமிப்போம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணோம். அப்போ இனி அடுத்து வந்து Day 1 vlog அங்கே ரீச் ஆனே உங்களை பார்ப்போம் guys. டாட்டா பை பை. One eternity later. இது Day 1 இல்லை, Day 2 இல்லை, இது Day 3. ஓகே, சாரி. இது வந்து இந்த ஒரு vlogோட மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நாங்கள் வந்து Day 1 Day 2 எடுக்க முடியல. சாரி, பிஸி ஆகிட்டேன். என்ன பிஸினா, என் கசின்ஸ் கூட விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அதுதான் பிஸி. ஸோ அது எல்லாமே விளாண்டு முடிச்சு எல்லாமே ரெடி. இன்றைக்கி vlog எடுக்கலான்னு சொல்லி 2 நாள் தள்ளி போச்சு. அப்போ இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் எல்லாமே கிளம்பியாச்சு. இது Day 3 vlog. இதோட சேர்த்தே மெர்ஜ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் வரும் அப்படி இருந்தாலும். அதனால கொஞ்சமாச்சு டைம், அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடட்டும் இந்த வீடியோ. இதோட சேர்த்து மெர்ஜ் பண்ணால் கொஞ்சமாச்சு டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே எடுத்து மெர்ஜ் பண்ணி எல்லாமே இந்த vlogோட சேர்த்து வச்சுட்டேன். அப்போ இது வந்து நாங்கள் கிளம்புற வீடியோவும் இதில் தான் இருக்குது. நாங்கள் Day 3 vlogகும் இதில் தான் இருக்குது. Day 3 vlogனால் முழு டே vlogலாம் நான் எடுக்கலை. இது கோயிலுக்கு போகிறதா, அப்போ இதை எடுத்துடலாம், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன். அப்போ எங்கள் கோவிலை சுற்றி காமிக்கிறேன் கைஸ். இதாவது நாங்கள் எப்படி இது ஃபுல்லாக இறங்கினோமா, அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே நான், அப்பா, அம்மா, அப்பத்தா, ஐயா, அப்புறம் என் தம்பி, அவ்வளோதான். நாங்கள் 6 பேருமே ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டோம். அப்புறம் எங்கள் கோயில் பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அர்ச்சனை சீட்டு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 மரம், அதாவது என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு மரம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சைடு ஒரு மரம் காட்டுறேன்னா, இந்த 2 மரமே சரியான ஹைட் கைஸ். இந்த கோயில் ஃபுல்லாக அப்படியே மேலே அப்படியே கவர் பண்ணியிருக்க மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்கும். அதுவும் நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சு கைஸ். அதனால் கொஞ்சம் சூடாலாம் நாங்கள் ஃபீல் பண்ணல. கொஞ்சம் மரம் பக்கத்தில் நல்லா வாழைத்தோப்பு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சூடாலாம் இல்லை கைஸ், நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே அம்மாவோட ஹெல்ப்பு, அதாவது டக்குன்னு விளக்கு என் கையில் கொடுத்து நீ போய் ஏற்று அப்படின்னு சொன்னாங்க. விளக்கேற்ற சொன்னாங்க. நான் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த திரி எல்லாமே எண்ணெய்க்குள்ளே அந்த ஒரு பள்ளமாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, எடுத்து விட்டா. ஏன்னா இன்னொரு கையில் ஃபோனில் இருந்துச்சு அதனால். அப்புறம் நான் வந்து விளக்கு ஏற்றி எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி தாங்க எல்லா விளக்குலையும் அதே மாதிரி ஏற்ற அது உள்ளே போயிட்டே இருந்துச்சா. அப்புறம் அப்பத்தா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அதை எடுக்கிறக்கா. அதுக்கப்புறம் அம்மாவும் ஏற்றி முடிச்சிட்டாளா. ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தான் பூஜையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏற்றி முடிச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு கைஸ். 3/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்பும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் கிளம்பணும். அதாவது பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல பார்த்துட்டு. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா தான் அவங்கள பார்த்துருப்போம். அதனால ரொம்ப நாள் ஆனோடனே பார்க்க போயிருந்தோம் கைஸ். நாங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருந்தால ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்குள்ளே அந்த வீடியோ முடிச்சு போயிடுச்சு. அதனால தான் நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோமா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஆச்சு இந்த வீடியோ. இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து.
அந்த வீடியோ வந்து எங்கள் அப்பத்தா ஐயா வீட்டிலேருந்து எடுத்தது. அதாவது அந்த கோயில் பூஜை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் இங்கே வந்துட்டோம், தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள், கரெக்டாக 2 நாள் ஆனதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் vlog எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கிட்டு போனோம், அதுக்கப்புறம் இங்கிட்டு வரணும், அந்த மாதிரி. அப்புறம் நாளைக்கு வந்து இப்போ அடுத்த vlog சொல்கிறேன் கைஸ். அடுத்த vlog வந்து அதாவது கம்மிங் தேர்ஸ்டே டுமாரோ. அப்போ டுமாரோ வந்து என் தம்பிக்கு வந்து ஒரு வேண்டுதல். அது பேர் தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. துலாபாரம்னு நாங்கள் சொல்லுவோம். அது தமிழ்லேயே அதானே எனக்கு தெரில. ஸோ இதை சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து நாங்கள் அடுத்த கோயில் போக போகிறோம். அப்போ அதுவும் எங்கள் தாத்தா பாட்டி அந்த சைடில் ஒரு குடும்ப கோயில் தான். அப்போ அடுத்த vlog வந்து அந்த vlog-ஆக தான் இருக்கும். நீங்கள் அதுவும் மறக்காமல் பாருங்கள். அந்த vlog-ம் கூடிய சீக்கிரம் வரும். The vlog is coming soon. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற டான்ஸ் வீடியோ ஆகட்டும், அம்மா போடுற குக்கிங் vlog-ஆக இருக்கட்டும், எல்லா vlog-ம் இருக்கட்டும், உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக்கில் போட்டுருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு 4 நாள் நான் வீடியோ போடல. அதாவது vlog-ஏ நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஸோ vlog கரெக்டாக போடலைன்னா அது நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் நேரமாச்சு வேணும்ல. ஸோ நான் எல்லாமே சேர்த்து வச்சே போட்டிருக்கேன். இப்போ இடையில ரொம்ப நாள் கேப் விட்டு போட்டதுனால கொஞ்சம் இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ஸ்டே வர vlog கன்ஃபார்மாக பர்ஃபெக்டாக க்ளீனாக உங்களுக்கு எல்லாமே எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ தட் vlog ஆல்சோ இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாளைக்கு ஆர் நாளான்னைக்கு உங்களுக்கு அந்த vlog-ம் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ பாய் ஃப்ரம் விவி பிரதர்ஸ் vlog எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பீஸ் அவுட்.